டேய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. என்ன பண்ணாலும் தப்பு இல்லடா. இந்த பொண்ணு விட்டுறாத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியில் 10 வேறு எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்படி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெட் மோஷன் ஆப் தேவை. ரெட் மோஷன் ஆப் இல்லாதங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணி நான் லிங்க் கொடுக்குறேன். எடுத்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அடுத்து ரெட் மோஷன் ஆப் இப்படி தான் இருக்கும் லோகோ. அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ரெட் மோஷன் ஆப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் இருக்கும். அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் சேர்க்கவே டூடே ஃபைலில் கொடுத்துருப்பேன். அதை இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதுமாரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டில் எல்லாம் உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். அந்த ஃபான்ஸ் வேணும், அந்த ஃபான்ஸுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபாண்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே ஏற மரம்பு இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு எந்த ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுங்க. அகைன் டிக் கொடுத்துருங்க. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் எடுத்தால் பொறுத்தால ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி எஃபெக்ட்லாம் பேஸ்ட் போட தேவையில்ல, ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணி போடணும். அப்படிலாம் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். சரி, இந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரலில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு 9:6 ரேஷியோ இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ப்ராஜெக்ட் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜில் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த பிக்சர் வேணும் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கும், மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பெனி கொடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். ஜூம் ஆகிட்ட பிறகு அகைன் சைடில் 3 ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஜூம் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். நீங்கள் கரெக்டாக சைஸில் ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபோட்டோ கரெக்டாக சென்ட்ரல் கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. அகைன் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் மாரி இருக்கும், அது பார்த்து வேறு மாதிரி மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே கிளிக் பண்ணுங்கள். கரெக்ட் ஃப்ரேம்ஸ் PNG இருக்கா, மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஃபோட்டோ கொண்டா லோடிங் ஆகிட்ட பிறகு இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், அந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருவோம், கீழே சேவ் ஆகிடும். அடுத்தது க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறேன் அந்த இமேஜ் எல்லாமே அந்த மாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க. நான் வீடியோ எடுத்து பண்ணுறது ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். சரி, இமேஜ் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இமேஜ் கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு ஆடி ஒரு இமேஜ் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் கிராப் பண்ணி மட்டும் ஃபோட்டோ போதும். ஃபோட்டோ ஆல்ரெடி எஃபெக்ட்லாம் போட்டாச்சு, செட் பண்ணியாச்சு. ஓகே, கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒரு 4 ஃபோட்டோ இருக்கும், அந்த 4 ஃபோட்டோக்கெல்லாம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் எந்த போனதால சொல்ல. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகலாம். மேலே செட்டிங் இருக்க பார்த்து வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மாதிரி இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே ரேஷியோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து மொபைல் லோவில் இருக்கும். ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. உங்கள் 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ வந்து குவாலிட்டி 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ஆகலாம் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு 73 பிக்சலில் கொடுங்க. அது கொடுத்தாவே 30 MB வருது. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணினா லோடிங் ஆகிட்டு கீழே சேவ் கொடுத்துரும். கீழே சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.